ஒரு குட்டி பையன் கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தானான். அவன் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கடற்கரையில் ஒரு பெரிய பேக் ஃபுல்லாக நிறைய களிமண் உருண்டைகளாக கிடந்துதான். இவன் அதை திறந்து பார்த்தோன்னே என்ன நிறைய களிமண் உருண்டையாக இருக்குது, சரி ஓகே இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகுது, நம்ம சும்மா இந்த கடற்கரை ஓரமாக உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறை மேலே ஏறி உட்காந்து அந்த ஒவ்வொரு களிமண் உருண்டையாக எடுத்து தண்ணிக்குள்ளே வீசிக்கிட்டே இருந்தானான். எந்த கல் எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ லாங் என்னால் போட முடியுது, இப்படியா அவன் போட்டுக்கிட்டே இருந்தானான். கொஞ்ச நேரம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பால்ஸ் அவன் தண்ணிக்குள்ளே எரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாலை தூக்கி எறியும்போது அது பக்கத்தில் இருந்த பாறையில் பட்டு உடஞ்சி உள்ளே விழுகிறத பார்க்குறான். அதுக்குள்ளே நிறைய விலை மதிக்க முடியாத ஜெம்ஸ், அதாவது வைரக்கல், இந்த மாதிரி கற்கள் உள்ளே விழுகிறத பார்க்குறான். பார்த்தோன்னே எனக்கு ஷாக்காக இருக்குது, என்ன அதில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேகை திறந்து பார்த்தா பேகுக்குள்ளே ஒரு 3 பால் தான் கிடக்குது. உடனே ஒன்று எடுத்து உடச்சி பார்த்தா உள்ள உண்மையாகவே ரொம்பவே விலை மதிக்க முடியாத பொருட்கள் எல்லாம் அந்த களிமண் உருண்டைக்குள்ளே இருக்குது. இவன் வச்சிருக்கிற இந்த 3 பாலுக்குள்ளேயே ரொம்பவே அதிக விலைக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ஆனால் இவன் தூக்கி எறிஞ்சது அதை விட ஜாஸ்தி. இவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது, இவ்வளோ நேரம் நான் இதை கவனிக்காமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். இந்த லைஃப்பில் நம்மளை ஆண்டவர் ஒரு மண்ணில் இருந்தால் உருவாக்கினார். ஆனால் நம்ம எப்போவுமே நம்மளை மண்ணாக மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷியஸ் திங்கை பார்க்குறதே கிடையாது. வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 4:7 இப்படியா சொல்லுது, இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய வல்லமையும் அவர் கொடுத்த ஒரு ப்ரெஷியஸான திங் ஆத்மாவும் நமக்குள்ளே இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்கர் கூட, அதாவது க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்தை படைக்கிறவன் கூட எல்லாத்தையும் ஒன்று போலவே படைக்க மாட்டான். எல்லாத்துலேயும் ஒரு க்ரியேட்டிவ்னஸை கொடுத்து படைப்பான். அப்போ தான் எல்லாரும் அதை ரசிப்பாங்க. ஒன்று போல் இருந்தால் யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனுஷனே இதை டிஃப்ரெண்ட்டாக படைக்கணும்னு நினைக்கும்போது இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஒரு யூனிக்னஸ் வச்சுருப்பார், எவ்வளோ ஒரு ப்ரைஸ்லெஸ் திங்ஸை நமக்குள்ளே வச்சுருப்பார். ஆனால் நம்ம எப்போவுமே வெளிப்புறமாக என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, நான் கட்டியாக இருக்கேன், உயரமாக இருக்கேன், என்னை பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, இந்த மாதிரியாக நிறைய குறைகளை ஆண்டவர் படைத்த விஷயத்தில் உள்ள குறைகளை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பார்ப்போம். எல்லார்கிட்டையுமே ஒரு பெஸ்ட்டு திங், நம்மளே பெஸ்ட்டு தான். எல்லார்கிட்டையும் ஒரு பெஸ்ட் திங் ஆண்டவர் வச்சுருக்காரு. அதை உணர்ந்து தினம் ஆண்டவருக்கு நம்ம தேங்க் பண்ணுவோம். ஓகேவா?